விவோல இருந்து Y33T அப்படிங்கிற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.58 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசஸ் உள்ள LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இது ஒரு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளேயாக வருது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி ஆவரேஜ் தான். அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஸ்னாப்டிராகனோட 680 அப்படிங்கிற 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்காக Adrenoட 610 GPU கொடுக்குறாங்க. ஸோ பேசிக்காக பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மற்றபடி கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம், ஹை செட்டிங் கேம்ஸ்லாம் அந்த அளவுக்கு விளையாட முடியாது. RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன் ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் 8GB RAM வித் 120GB ஸ்டோரேஜ் வருது. RAM வெர்ஷன் LPDDR4X RAM பயன்படுத்துறாங்க. மேலும் மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இருக்கு. 1TB வரை இன்ஸ்டால் பண்ணலாம். டெடிகேட்டட் சிம் செட்டா கொடுக்குறாங்க. ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது Android 11 OSல ஃபன் டச்சோட 12 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பத்தி பார்க்கலாம். பேக் சைடு நமக்கு வந்து 3 கேமரா கொடுக்குறாங்க. மொத கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா f1.8 அபேச்சர்ல வருது. ரெண்டாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சர் கொடுக்குறாங்க. ஸோ ஃபோனோட பேக் சைடு 3 கேமரா வருது. அதே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி அப்படி பார்க்கும்போது 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. f1.8 அபேச்சர்ல வருது. இது இப்போ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான சைடில் உள்ள பவர் பட்டன்ல கொடுக்குறாங்க. 3.5 ஆடியோ ஜாக் சப்போர்ட்டும் இருக்கு. மேலும் இந்த ஃபோனோட வெயிட் 182 கிராம் வருது. பேட்டரிஸை பத்தி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்றதுக்கு 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ 18 வாட் அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் ஃபாஸ்ட் இல்லைனாலும் ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். மற்றபடியாக இந்த ஃபோனில் டியூல் 4G VoLTE, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0 மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இந்த ஃபோனோட கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிரர் பிளாக், மிட் டே ட்ரீம் அப்படிங்கிற 2 கலர்ஸ் வருது. இதோட விலையை பொறுத்தவரையும் 18,990 சொல்லிட்டு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் மார்க்கெட்டில் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஸோ ஓவராக ப்ரைஸிங் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது ஓவர் ப்ரைஸ் தான் சொல்லணும். காரணம் ப்ராசர் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே, குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா AMOLED டிஸ்பிளே கிடையாது, LCD தான். அதுவுமே வந்து ரெஃப்ரெஷ் ரேட் கூட ஹையாக கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவ்வளோ காஸ்ட்லியான ரேட் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கூட 18 வாட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபோன் வாங்காதீங்க தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நான் அருண் டெக். மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.